வயசு 83 வயசாகுது. நான் ரத்தம் கொடுக்கலாம். நான் மோட்டர் சைக்கிள் ஓட்டுதேன். 1986 45 லட்சம் ரூபா கடன் இருக்கு. 150 ஏக்கர் விவசாயம் பண்ணேன். இன்றைக்கி அதை விட கிட்டத்தட்ட கரும்பு ஒரு 25 ஏக்கரு, நெல், இது மற்ற காய்கறி பயிர் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கர் விவசாயம் பண்ணுவேன். என்னுடைய காசு புளியங்குடியை விட்டு வெளியில் போகலை. எனக்கு ஒன்றுமே தெரியாது. 1958 நான் விவசாயத்துக்கு போனேன். 58 இருந்து தோத்தவன் ஜெயிச்ச கதை இது. தோத்தது இந்தியாவில் பெரிய இது. நான் பண்ண சாதனை யாரும் பண்ணலை. ப்ரூஃப் உங்களோட கையில் கொடுத்துருக்கேன். 58 இருந்து 86 வரைக்கும் NPK, சிங்க், அயன், காப்பர், மெக்னீசியம், பொட்டாசியம், போரான் இவ்வளவு நுண்சத்தை அல்லே போட்டு விவசாயம் பண்ணி நான் வந்து ஹைபிரிட் சீடில் பேரண்ட் சீடு MS 5141A இப்படி பேரண்ட் சீடு பண்ணி இந்தியா பூரா விதை பண்ணி அதில் காசு பண்ணி ஒரு 150 ஏக்கர் 4 ஏக்கர் விவசாயத்தை ஆரம்பித்து ஒரு 150 ஏக்கருக்கு அதிபதியான 150 ஏக்கரை விதி பண்ணல. சக்கரை ஆலைக்கு நம்ம தான் நம்பர் 1 இருக்குன்னு சொல்லி 100 ஏக்கர் கரும்பு போடுவேன். முதல்ல 40 டன், பிறகு 35 டன், பிறகு 20 டன் வந்துருது. ரொம்ப சொல்லுது. எங்கள் ஊரில் கோமநாய இது ரியல் வாழ்க்கையில் ஜெயிச்ச கதை. கோமநாயகம்னு ஒரு பெரிய அறிஞர். அவர் எல்லாத்தையும் தொடர்பு வச்சுருப்பார். நாங்கள்லாம் விவசாயம் பார்த்துட்டு ஒன்றும் தொடரக்கூடாது. சாயங்காலம் வந்து பேசுகிறேன், நீ இந்த இதை நான் எங்கே போவோம். அண்ணாச்சி இந்த மாதிரி டாஃபே முதலாளி கூப்பிட்டுருக்காரு, நம்ம 2 பேரையும் கூப்பிட்டு மத்தியான சாப்பாடுல சாப்பிட்டு அவங்க MS சுவாமிநாதன் ஐயா பேட்டிக்கு வந்துருக்காங்க. அந்த தொடர்புல வந்து விவசாயத்தில் உள்ள கஷ்டத்தெல்லாம் நீங்கள் சொல்லணும், நீங்கள் 2 பேரும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. போகணுன்னாரு. நான் 150 ஏக்கர் விவசாயம் பண்ணி 5000 டன் கரும்பு சப்பளை பண்ணி அழுக்கு வேட்டி, பெட்ரோல் போட தொட்டு கிடையாது, கடனாளி, நிறைய ப்ராப்ளம், நிறைய சிக்கல். என்னாச்சு நம்ம போனோம் தப்பு தட்டா எடுத்தையும் பேசி போனோம். அவர்கிட்ட போய் என்னென்ன அதுக்கு தான் கூப்பிடுதாரு நம்ம போவோம் அப்படின்ட்டு. அங்கே அவங்க காலேஜ் மண்புழு ஆராய்ச்சிக்காக டாக்டர் விஜயலட்சுமி வச்சு ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு அன்றைக்கி போகிறாங்க. சாமி வீட்டில் எங்களுக்கு சாப்பாடு 2 பேரும், டாஃபே முதலாளி வீட்டில் எனக்கும் கோமநாயகத்துக்கு சாப்பாடு. நீங்கள் விவசாயத்தில் என்ன தோல்வி பண்ணீங்களோ அதை கூட சொல்லிட்டேன். அதை அவங்க என்ன பண்ணலான்னு பார்ப்போம்ட்டு வீட்டுக்கு ஆரம்பிச்சு என்ன தான் முதல்ல பேர சொன்னாங்க. எனக்கு பேர சொன்ன உடனே, சாமி உங்கள் ஆராய்ச்சிகள்லாம் நன்மை தான், ஆனால் உங்கள் சயின்ஸால் நான் தோற்று போனேன். உங்கள் சயின்ஸால் தோற்று போனேன். ஃபர்ஸ்ட் கிராப் 4 இன்ச்சு இருக்குது தோவை, செகண்ட் கிராப் 2 இன்ச்சு இருக்குது, 3வது இது போரான அது அதாவது பெரோசல் போட்டு அடித்தா தான் தடுக்குது. இப்படியே கரும்பு பண்ணி உங்கள் சயின்ஸை கேட்டு அடித்து என் அழுக்கு வேட்டியை மாற்றி பண்ணலையா, வேட்டியை பாருங்கள், வேட்டி உண்மையிலேயே அழுகு. அதை பார்த்தா பக்கத்தில் எவனும் இருக்க மாட்டான். உங்கள் சயின்ஸால் நான் தோற்று போனேன், இந்தியாவில் நீங்கள் அடிச்சிட்டிய சயின்ஸை அப்படின்ட்டான். கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை அடிக்க வந்தாங்க. நீங்கள் எப்படி நீ அவரை சொல்லுவ அப்படின்ட்டு. அவர் சாமி சொன்னார், அவர் அடிக்காதங்க, அவர் சொல்ல உண்மை, அவர் சொல்ல உண்மை, அவர் அடிக்காதங்கன்னாரு. ஏற்புறையில் சொல்லிட்டோம்னாரு. கடைசியில் ஏற்புறையில் சொன்னார், அந்தோணி சாமி சொல்றதெல்லாம் கரெக்ட், நாங்கள் போட்டதெல்லாம் செத்து அதாவது போரா, அதாவது இரும்பு சத்து இல்லைன்னா கரும்பு தடுக்காது, அது கரெக்டு. நான் 40 டன்ல இருந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே வரேன், ஆவரேஜையும் குறைஞ்சிக்கிட்டே வரேன். என்னுடைய முனைப்பு 5000 டன் அந்த வருஷத்தோட பில்லுக்கு 1ஆம் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியில் பண்ணிட்டு அவர் ஏற்புறையில் சொன்னார், அந்தோணி சாமி சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இப்போ வந்து அதுக்கு ஆராய்ச்சி மேலே நாங்கள் தரமணியில் செய்தோம் இயற்கை விவசாயத்துக்கு. அவர் சொல்லி அவரை விட்டுங்க, ரொம்ப சத்தப்படாதுன்னு சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டோம். அன்னைக்கு வந்தவன் தான். இனி வாழ்க்கையில் இயற்கையை தவிர எதையுமே செய்யக்கூடாது. இனி வந்து இந்த ரசாயன உலா பண்ண எனக்கு அன்னைக்கு இருந்த கரும்பு ஆவேஜிலும் 14 டன். 14 டன்ல என்னை சார்ந்த சத்தியமங்கல சாமி சங்கரநாராயண சாமியில் கூப்பிட்டேன். சாமி நான் எனக்கு என்னங்க தோவை செழிக்க மாட்டேங்குது, நான் இனிமேலும் வெளியீடு குரல் எதையும் போட மாட்டேன், நீங்கள் வாங்கணும். அவர் அங்கே இருந்துட்டு சொன்னார், சூடோமோனஸ் வாங்கி வச்சிருக்கியான்னாரு. நான் எதையுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், வானத்தில் இருக்க சூரியன் காற்று இந்த பஞ்சபூதம் இதைத்தான் பயன்படுத்துவேன், நான் எதையும் பயன்படுத்த மாட்டேன், நீர் வர வேண்டாம் என் தோட்டத்துக்கு அப்படின்னு. முதல்ல போனீங்க 14 டன் வந்துச்சு. என்னுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டு பார்த்தேன், 8 கீமோகுளோபின் 8 எனக்கு அன்னைக்கு. என்னுடைய மண் வளத்தை போய் பார்த்தோம், பாயிண்ட்டுக்கு 8 கீழே -8 இவ்வளவு இருந்துச்சு. தைரியமாக
முதல்ல 6 அடிப்பான் 7 அடிப்பான் போட்டேன் 8 அடிப்பான் போட்டேன் ஒளியை எப்படி கிரகிக்கணும்னு பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்னா நீங்க எல்லா ஆராய்ச்சியும் சரிதான் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் அவுட் மண் அவுட் ஆகி போய் கிடக்கு இன்னைக்கு மண் அவுட் ஆகி போய் கிடக்கிறதால எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கு நான் மண்ணில் ஜெயிச்சிட்டேன் எல்லாம் ஜெயிச்சிட்டேன் இந்த பிறகு இந்த கரும்புல இங்க இருந்து படிப்படியா 17 20 ஆச்சு 20 25 ஆச்சு 25 30 ஆச்சு எந்த எடுபொருளும் கிடையாது 1986 45 லட்சம் ரூபாய் கடன் நடக்குது 45 லட்சம் ரூபாய் என் வீட்டை விட்டு வெளியில் போச்சு 150 ஏக்கர் விவசாயம் பண்ணேன் இந்திய பொருளாதாரம் எங்கிட்ட தான் ஆரம்பிக்கணும் ஒரு விவசாயம் இந்த 45 லட்சம் என் வீட்டை விட்டு வெளியில் போகணும் இருக்காடுன்னு இருக்கு இன்னைக்கு அதை விட கிட்டத்தட்ட கரும்பு ஒரு 25 ஏக்கரு நெல் இது மற்ற காய்கறி பயிர் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கர் விவசாயம் பண்ணுவேன் என்னுடைய காசு புளியங்குடியை விட்டு வெளியில் போகலை பொருளாதாரம் நாட்டுடைய பொருளாதாரம் நீங்கள் கரும்புல ஒரு நாள் பாருங்கள் 28 14 டன் எடுத்த கரும்பு இன்னைக்கு எவ்வளோ எடுக்கணும்னு ஒரு உத்தேசமாக சொல்லுங்க பார்ப்போம் ஒரு உத்தேசமாக சொல்லுங்க இன்னைக்கு எவ்வளோ எடுக்கும் 35 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னைக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ எடுப்பீன்னு சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்க சாதாரணமாக சொல்லுங்க ஒரு ஏக்கர்ல இன்னைக்கு எவ்வளோ எடுப்பியா 90 டன் நான் சொல்லலை இந்தியாவினுடைய தலைமையிடம் கோயம்புத்தூர் கரும்பு விவசாயத்திலிருந்து அவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்துட்டு இந்தியாவில் அந்தோணிசாமி மாதிரி இயற்கை விவசாயி இளைஞர்கள் வரணும் ஒரு ஏக்கர் கரும்பு சாகுபடி போட்டால் 25,000 ரூபா வெளியில் போகணும் ஃபர்டிலைசருக்கு எந்த விதமான இடுபொருளும் கிடையாது நான் இஸ்மாயில் ஐயாட்ட கேட்டாங்கல்ல இந்த கீமி குழம்பியாயில் இந்த பொம்பளைய உரம் பிள்ளை போட முடியாமல் இருக்கிறையா நீங்கள் எல்லாம் இந்த மண் வளத்தை பெருக்கிறதுக்கு என்னையா பண்ணிடுறீங்க நீங்கள் என்னையா பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் 57% இருக்குண்ணே அடாச்சி தப்பாக சொல்லாதுங்க 58.8 இருக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னால் உள்ளதுன்னு சொல்லிங்க ஆக இந்த ரத்த சோகையை மண் வளம் இந்த மண் வளத்தால இரும்பு சத்து கொடுக்க முடியாது அதான் வேற எங்கேயும் கொடுக்க முடியாது வைத்தியர்களால கொடுக்க முடியாது அவர் எம்பிபிஎஸ் படித்தாலும் தான் லண்டன் போய் படிச்சு வந்தாங்க நம்முடைய மண் வளமாகி அதில் உள்ள இயற்கையினுடைய அந்த இரும்பு சத்து வந்தால் தான் இந்த ரத்த சோகையை போக முடியும் ஆகவே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அதில் இன்னைக்கு அந்த உங்கள்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்ததெல்லாம் அந்த கோயம்புத்தூரில் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணது நான் ஜெயிச்சது இன்னைக்கு ஆவரேஜுக்கு ஹெக்டருக்கு நான் 200 டன் எடுக்கேன் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது தெரியுமா ஒரு ஏக்கருக்கு 32 டன் தான் இந்தியாவோட ஆவரேஜ் இருக்குது எத்தனை வந்து கூடியிருக்கு ஏன் இது இப்படி இந்த ஒரு அந்தோணிசாமி உருவானது தான் ஜெயிக்க முடியும் ஆகவே ரத்த சுகையையும் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணவங்களாம் சொல்லலாம் சொர்க்க குறிக்க வந்துட்டோம்னா 4 செல்சியஸ் வெப்பத்தை குறைச்சிருது வெளியில் இருக்கிறத விட 4 செல்சியஸ் குறைச்சிருது கீமு அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரு விஞ்ஞானி வந்து தோற்றாரு ஆன்டி ஆக்சிடென்ட்டு 30 டன் 30% இருந்தாலே நல்லா இருக்கிறாரு என் பேப்பர் எழுதி கொடுத்தேன் 70 ஆன்டி ஆக்சிடென்ட் 70 சர்க்கரையில் இப்படி பலதும் இயற்கையில் ஜெயிச்சு நாங்கள்லாம் மேலே வந்துட்டோம் நீங்கள் எல்லோரும் இரும்பு சத்து சாப்பிட்டு வளமோட ரத்த சோகை இல்லாமல் வாழணும் அந்த இதில் இவங்க நெல் ஆராய்ச்சியில் நீங்கள் கருப்பு கவனியும் அதையும் ஒரு 2 மணி நேரம் பேசியிருக்கீங்க இந்த மண்வளம் மேலே போனால் தான் எல்லாம் சக்ஸஸ் மண்வளம் என்ன நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம் நான் பண்ண போகிறேன்னு சொல்லலை நான் பண்ணிட்டேன் என்னுடைய பணம் வெளியில் போகலை அந்நிய செலவாடிக்கு போகவே இல்லை நாங்கள் வந்து இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம் அந்நிய செலவாடி வெளியில் போனால் நம்முடைய பொருளாதாரம் எவ்வளோ மேலே இருக்குன்னு ஒரு கணக்கு போட்டு சொல்லுங்க முதலாளி எங்களுக்கு கணக்கு தெரியாது பேச செய்வோம் இல்லை கேள்வி கிழமை எவ்வளோ இருக்குது தெரியுமா 14 இருக்கு 14 இன்னைக்கு 14 நான் ரத்தம் கொடுக்கலாம் வயசு 83 வயசாகுது நான் ரத்தம் கொடுக்கலாம் நான் மோட்டர் சைக்கிள் ஓட்டுதேன் சைக்கிள் ஓட்ட முடியாமல் கிடந்தேன் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும்